விஜய்க்கும் அனாமிகாவும் வந்து ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த டைமில் கரெக்டாக வந்து நம்ம மகா அந்த ஏற்பாடுலாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்த்து காயத்ரி நீ பண்ணக்கூடாதுன்றாங்க. அதனால் மகா ஒதுங்கி நிற்கிறாங்க. இந்த சூழ்நிலை விஜய் வந்து நீங்கள் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சதால சரி வேறு வழி இல்லாமல் மகாவும் பண்ணுறாங்க. மகாவும் சூர்யாவும் வந்து அங்கே டெக்கரேஷன் ஒர்க்கு எல்லாமே வந்து அழகாக பண்ணிடுறாங்க. விஜய் வந்து அனாமிகாக்காக வந்து ரூமில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அனாமிகா வந்து உள்ளே வந்து ரூமில் விட்டுட்டு போகிறாங்க ஃபர்ஸ்ட் நைட் ரூமில். அப்போ வந்து அனாமிகா பார்த்து நீ ரொம்ப அழகாக இருக்க அனாமிகா அப்படின்னு சொல்கிறாரு. தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே உனக்காக நான் ஒரு கவிதை சொல்லவா அப்படின்றாரு. கவிதையா? கவிதையெல்லாம் சொல்லாதீங்க, ரொம்ப ஒரு போர் அடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறாரு. நீ என்ன சொல்கிற அனாமிகா, இந்த கவிதைக்காக தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கினேன், இப்போ என்ன இப்படி பேசுகிற அப்படின்னு உடனே வந்து அனாமிகா சுதாரிக்கிறாங்க. அது வந்துங்க இல்லை இல்லை இந்த டைமில் எதுக்கு கவிதை, அப்புறம் பேசுகிறாங்களே, இப்போ வந்து ஒரு மாதிரி போராக இருக்கும்ல, அதனால நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. என்ன அனாமிகா நீ இப்படி மாறி பேசுகிற, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு விஜய். அடுத்து வந்து சரி பால் குடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பால் வந்து கொடு நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் கொஞ்சம் குடிச்சிட்டு நீ உனக்கு கொடுக்குறேன் நீ குடி அப்படின்னா, ஐய பாலா, எனக்கு அந்த பாலெல்லாம் பிடிக்காது, பாலை பார்த்தாவே எனக்கு வாமிட் தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து என் பாலெல்லாம் இப்படி சொல்லக்கூடாது அனாமிகா, ஏன் இப்படிலாம் பேசுகிற அப்படின்றாங்க. நீங்கள் குடிச்சிடுங்க எனக்கு பிடிக்கல விஜய் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு விஜய் அந்த பாலை குடிச்சிடுறாரு. அடுத்து வந்து அனாமிகாவும் வந்து விஜய் வந்து ஒருத்தர் பார்க்குறாங்க. அப்போ வந்து நீ ரொம்ப நல்லா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கையை வைக்க போகிறாரு. சரி அது போட்டோம், இந்த டெக்கரேஷன்லாம் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. உடனே வந்து ஆமாம் ரொம்ப நல்லா இருக்குல்ல டெக்கரேஷன் அப்படின்னா, ஆமாங்க சூப்பராக இருக்குது, இதெல்லாம் யார் பண்ணா தெரியுமா, என் அண்ணி தான் பண்ணாங்க, என் அண்ணனும் அண்ணியும் இது டெக்கரேஷன் ஃபுல்லாக பண்ணாங்கன்னொன்னே அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. சரி உனக்கு விஷயம் தெரியுமா, உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வைர நெக்லஸ் கொடுக்குறாரு. அதை பார்த்துட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே இந்த பேட்டர்ன் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னோடனே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு விஜய், சூப்பராக பண்ணியிருக்கீங்க, அவ்வளோ அழகாக செலெக்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படி. நான் செலெக்ஷன் ஆகுது பண்ணுறதாவது எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது, அண்ணி தான் செலெக்ஷன் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னோடனே அந்த மகாவை செலெக்ஷன் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எறிகிறாங்க. என்ன அனாமிகா இப்படி தூக்கி எறிகிற அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் நமக்குள்ளே எதுக்காக வந்து நீங்கள் தேவையெல்லாம் மகா வந்து இழுக்கிறீங்க, எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல, இங்கே பாரு அவங்க என் அண்ணி, அவங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது நம்ம கடமை, புரியுதா, அப்படிலாம் பேசாத அப்படின்னோடனே, எனக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த பிரபா அவங்கள விரும்புகிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் முன்னாடி வந்து சொன்னால, அப்போது ஏதாவது வந்து அவள் கேட்டாளா, அமைதியாக தான் இருந்தா, உங்களுக்கு விஷயம் தெரியுமா, எப்படியாவது வந்து பிரபாவையும் உங்களையும் எப்படியா கல்யாணம் பண்ணி வைக்கணும் உங்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவள் நிறைய முயற்சிகள் பண்ணான். கடைசியில் வேறு வழி இல்லாமல் அமைதியாக இருந்துட்டா. ஆனால் உண்மை என்னென்னா அவள் மனசில் நல்ல கல்மிஷம் இருக்குது. இங்கே பாரு அனாமிகா, என் அண்ணியை பற்றி தப்பாக பேசினேன்னா அப்புறம் நல்லா இருக்காது, நான் அப்படி தான் பேசுவேன். அந்த பிரபா அவங்க குடும்பம் எதுவுமே சரியில்லை, அதுவும் இந்த மகா சுத்தமாக சரியில்லை அப்படின்றாங்க. அதை கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. நீ ஏன் இப்படிலாம் பேசுகிற, என் அண்ணியை பற்றி நீ புரிஞ்சுக்கல, அதனால தான் இப்படி பேசிகிட்டு இருக்க, என் அண்ணி ரொம்ப நல்லவங்க, உங்கள் நல்லவங்கள உங்களோட வச்சுங்க, எனக்கு ஒன்றும் தேவையே கிடையாது, புரியுதா அப்படின்றாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல அனாமிகா, எவ்வளோ அன்பாக பேசின நீ, எவ்வளோ அக்கறையாக மற்றவங்ககிட்ட இருந்த, நீயா இப்படி, என்னால் நம்பவே முடியல, இப்படி ஒரு சுயரூபம் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. ஆமாம் எந்த பொண்டாட்டியாக இருந்தாலும் இப்படி தான் இருப்பா, புரியுதா, எனக்கு பிடிக்கல நான் பிடிக்கலன்னு சொல்ல தான் செய்வேன், அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. இங்கே பாரு அனாமிகா ப்ளீஸ், நான் சொல்கிறது கேளு, இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் நைட்டு, என்னது உன் கூட எனக்கு ஃபஸ்ட் நைட் நடக்கணுமா, அதெல்லாம் முடியவே முடியாது. எப்போ உன் அன்னிக்கும் அந்த உதவக்கார அந்த பிரபாக்கும் நீ வந்து சப்போர்ட் பண்ணுறியோ, உன் கூட ஃபஸ்ட் நைட்டு நடத்திக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது, அப்படிப்பட்ட ஃபஸ்ட் நைட் எனக்கு தேவையும் கிடையாது, ஃபஸ்ட் நைட் ஒரு கேட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பூ எல்லாத்தையுமே வந்து பிச்சு விசிலடிக்கிறாங்க. அதை பார்த்து ஒன்றுமே புரியல விஜய்க்கு, என்ன இப்படி அனாமிகா நடந்துக்கிறாளே, அப்போ அனாமிகாவோட உண்மையான கூட இதுதானா, அப்போது அனாமிகா ஏன் அன்பாக இருந்த மாதிரி இருந்தால் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு விஜய் வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது அனாமிகா என்ன பண்ணுறாங்க, பெட்ஷீட்டையும் தலகாணியும் வந்து தூக்குறாங்க. என்ன பண்ணுற அனாமிகா அப்படின்னு, கீழே படுக்க போறியா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் போய் ஹாலில் படுத்துக்கிறேன், ஐயோ எல்லாரும் பார்த்தா என்ன நினைப்பாங்க, வேணா அனாமிகா எவ்வளோ கெஞ்சுறாரு, தள்ளி விட்டுட்டு அவங்க பாட்டுன்னு போயிட்டே இருக்காங்க. ஒன்றும் புரியாமல் விஜய் யோசிக்கிறாரு, அனாமிகா ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதோட முடியுது.